Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026 மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஜென்ம சனியிலிருந்து ஒரு ரிலீஃபுங்கிறது 2026 மீனத்துக்கு இருக்கும். நிச்சயமாக பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு லாபம் யோகம் அப்படிங்கிறது மீனராசி ஆண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். செலவும் ரொம்ப ஒன்றும் பண்ண மாட்டாங்க மீனராசி ஆண்கள்லாம். கரெக்டான பேர் வழிகள் தான். மீனராசி பெண்களை வந்து எமோஷ்னல் பாம்ஸ்னு சொல்லிடலாம். 5ஆம் அதிபதி வேற சந்திரன், கேட்கவா வேணும். ஸோ எதுக்கு எடுத்தாலுமே கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷ்னலான ஆட்கள். நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, வெளியூர்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ஊர்லேயே போய் ஏதாவது மளிகை கடை வச்சு செட்டில் ஆகிடலாமாங்கிற ஐடியாலாம் வரும். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா கூட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை கோட்டை விட்டுறக்கூடாது. மோர் தென் எனிதிங் மீனராசிக்காரங்களுக்கு 2026 பூர்வீக சொத்து மூலமாக லாபம் இருக்குது. ஓரளவுக்கு அது பேர் கிடைக்கும். ஒரு 10 வேலை செய்கிறீங்கன்னா அதில் ஒரு 7 வேலைக்காவது பேர் கிடைச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனசை வந்து நீங்கள் ஆறுதல் படுத்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் அமையுது. 2026 மீன ராசிக்காரர்கள் ஒரு முறையாவது இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்க வாழ்வில் இனி ஏறுமுகம் தான் அப்படின்னா அது எந்த கோவில்? 2026 மீன ராசிக்காரங்க திருச்செந்தூர், திருச்செங்கோடு இந்த 2 கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. திருச்செந்தூர் முருகனுக்கு. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026 ஆண்டு மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம் 2026 மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? அதுதான் ராசி கட்டத்தின் நிறைவான ராசி, நிறைவை பெறுவார்களா? ஜென்ம சனியிலிருந்து ஒரு ரிலீஃபுங்கிறது 2026 மீனத்துக்கு இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் 2026 தான் ஜென்ம சனிங்கிறவர் லிஃப்ட் ஆக போகிறாரு. ஆனாலும் குரு பார்வை வந்து காப்பாற்றுது. ஸோ பாதியில் ஒரு மே மந்த்துக்கு மேலே குரு பார்வை, சனி வந்து தன்னோட பீக் டிகிரிஸ்க்கு போகும்போதெல்லாம் குரு பார்வையை வாங்கிடுறாரு. அப்போது அதிகப்படியான துன்பத்திலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வர போகிறோம். அது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் மீன ராசிக்காரங்களுக்கு. குரு வந்து தன் வீட்டையே உச்சமாக இருந்து பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜென்ம சனிலேருந்து ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்க போகுது. 5ஆம் அதிபதி சந்திரன் வலுவாக இருக்க தான் வருஷம் பிறந்திருக்கு. அப்போ குலதெய்வ அனுகிரகம், தெய்வ அனுகிரகங்கிறது அதிகமாக இருக்க போய் வருஷம் பிறந்திருக்கு அப்படின்னு நிறைய அட்வான்டேஜஸோடு தான் மீன ராசிக்காரங்க 2026 போகிறாங்க. மீன ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் மீன ராசி ஆண்கள் தொழிலில் ஏதாவது பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அதை வந்து நம்ம பண்ணாமலே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பார்ட்னர்ஸை தேடி போகக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். செவ்வாய் புதன் சேர்க்கைங்கிறது இருக்கிறதுனால நிச்சயமாக பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு லாபம் யோகம் அப்படிங்கிறது மீனராசி ஆண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளுமே வந்து சேமிப்பு அப்படிங்கிறதுலேயும் உங்களுக்கு நாட்டம். செலவும் ரொம்ப ஒன்றும் பண்ண மாட்டாங்க மீனராசி ஆண்கள்லாம். கரெக்டான பேர் வழிகள் தான். ஆனால் சேமிப்புங்கிறதுலையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இப்போ வந்து யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த பிளானில் போட்டால் இப்படியாமே, பேங்க்கில் இந்த ஸ்கீமில் போடலாமே, பையனுக்கு இப்படி சேவ் பண்ணலாமேன்ட்டு கொஞ்சம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக மீனராசி ஆண்களுக்கு இந்த வருடம் அமையுது. மீனராசி பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மீனராசி பெண்களை வந்து எமோஷ்னல் பாம்ஸ்னு சொல்லிடலாம். 5ஆம் அதிபதி வேற சந்திரன், கேட்கவா வேணும். ஸோ எதுக்கு எடுத்தாலுமே கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷ்னலான ஆட்கள். பார்த்து போயிட்டு வாங்கன்னு ஒரு 10 தடவை சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா நம்ம கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி விட்டுட்டு போவாங்க. சாப்பாடு வேணுமா வேணுமான்னு 10 தடவை கேட்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு எமோஷ்னலாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன்ஸ்னு தான் சொல்லணும் அவங்கள. ஸோ அப்படி இருக்கவங்களுடைய அந்த உண்மையான அன்பை நிறைய பேர் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. அப்படி யூஸ் பண்ணவங்களை எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க ஆரம்பிப்பாங்க மீனராசி பெண்கள். அவங்களுமே அவங்களால முடிஞ்ச சிறு தொழில்கள் அப்படிங்கிறத பண்ணி முன்னேறக்கூடிய ஒரு வருடமாக மீனராசி பெண்களுக்கு இந்த வருடம் அமையுது. நிச்சயமா மேம். மீனராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்கிறவங்களுக்கு, படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு போகலாமான் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா 12 இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் அதிபதியும் போய் உட்காந்துருக்கிறது ராசியில். 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கும்போது நம்ம ஊரை விட்டு போக வைக்க மாட்டார். நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, வெளியூர்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ஊர்லேயே போய் ஏதாவது மளிகை கடை வச்சு செட்டில் ஆகிடலாமாங்கிற ஐடியாலாம் வரும். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா கூட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படியாமா? வேளாண்மை, மளிகை வியாபாரம், அந்த மாதிரி நம்ம சொந்த ஊர்லேயே போய் உட்காந்து நமக்கு வரதை வச்சு பொழைச்சிக்கலான்னு மீனராசிக்காரங்க யோசிச்சாங்கன்னா இந்த வருஷம் சூப்பராக இருப்பாங்க. ஜென்ரலாக இந்த மீனராசிக்காரங்களாம் இங்கே வேலை செய்யறதுக்கு இவங்க கிட்ட திட்டு வாங்குறதுக்கு நம்ம ஊரில் போய் ஒரு பொட்டி கடையோ இல்லை டீ கடையோ போட்டாவது பொழப்ப பார்த்துக்கலாம் அந்த மனநிலையில தான் இருக்காங்க. அதுவும்
கை கொடுக்கும் இந்த கை வருஷம். கொடுக்கும். 5ஆம் அதிபதி வலுவா இருக்கிறாரு. 12 வீக்கு வெளியே போக விடாது. வெளியில இருந்தாலும் உள்ள தள்ளும். காதல் வாழ்க்கை இந்த வருடம் எப்படி இருக்கும்? நம்ம பொதுவாகவே ஜென்ம சனி அஷ்டம சனி நடக்கும்போது நீங்களா ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறத ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ என்னதான் சனி குரு பார்வைக்கு வந்தாலும் சந்திரன் வலுவாக இருந்தாலுமே ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறது தான் கைண்ட் அட்வைஸ். மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். 12ல் ராகு இருக்கும்போது 12ஆம் இடம்ங்கிறது போகஸ்தானம். ஸோ சந்தோஷங்கள் சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ சின்ன சின்ன ப்ளஷர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அறிவை இழந்து தப்பான முடிவுகள் எடுக்காமல் இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தடம் புரண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் கவனமாக இருந்துங்க. கண்டிப்பா மேம். இப்போ மீனராசியில் இருக்கிற திருமண மாணவர்களினுடைய குடும்ப ஒற்றுமை, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். 7ஆம் அதிபதி இன்ஃபேக்ட் 11ல் இருக்கும்போது தான் வருடம் பிறகுது. ஸோ செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது மீனத்துக்குமே அதிகமாகும். டிவோர்ஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணிருக்காங்கன்னா ஆகிடும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய பிரேக்கப் ஆகிருக்கும். அப்போ ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு நம்பிக்கை போயிருக்கும். அப்போ கல்யாணமும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கூட போஸ்ட் மேரேஜ் லைஃப்ங்கிறது நல்லபடியாக அமையும். 7ஆம் அதிபதி 11ல் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஒரே பேட்டர்னில் சூஸ் பண்ணிருந்திருப்போம். இப்போ ஒரு சரியான நபரை சூஸ் பண்ணி அவரோட ஒரு நல்லபடியாக வாழ்க்கையை தொடர்றதுக்கான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு வருடம் அமையுது. மேம் இப்போ மீனராசிக்காரங்களினுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்கும் மேம்? மீனராசிக்காரங்களுக்கு 2026 பொறுத்த வரைக்கும் விரயமும் இருக்கும், லாபமும் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடமும் வலுவாகுது, 12ஆம் இடமும் வலுவாகுது. அப்போ லாபமும் இருக்கும், செலவும் இருக்கும். எதில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி குறைச்சிக்கிறோங்கிறதுல வந்து கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் வாங்கினீங்கனாலும் கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க, கொடுத்தீங்கனாலும் பணம் உள்ளே வராது. ஸோ இந்த 2 விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய இன்கம்மை பற்றி வெளியில் ரொம்ப பேசக்கூடாது. நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். சில பேர் வந்து பெருமையாக சொல்லுவாங்க, சில பேர் பேச்சு பாக்கில் சொல்லிடுவாங்க. இந்த 2யுமே பண்ணாமல் இருந்துக்கிறது மீனத்துக்கு இந்த வருடம் நல்லது. மேம் இப்போ பொதுவாக மீன ராசிக்காரங்க ஒரு சொந்த வீடு கட்டலாமா, இல்லை கட்டிட்டு இருக்க அந்த வீடு அது முடியறதுக்கு வந்து இவ்வளோ இழுக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அந்த சொத்து வாங்குறது, சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது இந்த வருடம் அவங்களுக்கு சாத்தியமா மேம்? மோர் தென் எனிதிங் மீனராசிக்காரங்களுக்கு 2026ல் பூர்வீக சொத்து மூலமாக லாபம் இருக்குது. ரொம்ப நாளாக பேசவே ஒரு மாதிரி இருந்தது, எங்கே கொடுக்க போகிறாங்க, சண்டை வரும்னு பேசாமல் இருந்தோம்னு யோசிச்சவங்க கூட பேசி சொத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு. கோர்ட் கேசஸில் வந்து பூர்வீக சொத்து போய் வில்லங்கத்தில் மாட்டிகிட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் ஆகுறது. பூர்வீக சொத்து ஆல்ரெடி கைக்கு வந்துருச்சுன்னா அதை விற்று ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறது. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் மீனராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம்ங்கிறது அதிகமாக இருக்குது. திறமை இருக்குது, ஆனால் என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் இன்னும் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்காக நானும் போராடிட்டே இருக்கேன், ஆனால் கடைசி வரையும் போராடிக்கிட்டே இருக்கேனே தவிர எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? எஸ், நான் ஒரு மனிதனாகவே ஒரு இடத்துல இருக்கேங்கிறதே எனக்கு தெரியல. ஃபிசிக்கலாக நான் இருக்கேனாங்கிறது கூட எனக்கு தெரியல. அந்தளவுக்கு இருக்கிறேங்கிற அமைப்பு வந்து மீனத்துக்கு அதிகமாக உண்டு. இந்த மென்டல் சஃபரிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனராசி கடகராசிலாம் அதிகமாக ஆட்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மீனத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகள் ஆல்ரெடி ஜென்ம சனி வேறு நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஃப் இருக்கும். ஓரளவுக்கு அது பேர் கிடைக்கும். ஒரு 10 வேலை செய்கிறீங்கன்னா அதில் ஒரு 7 வேலைக்காவது பேர் கிடைச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனசை வந்து நீங்கள் ஆறுதல் படுத்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் அமையுது. தியானம் பண்ண பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆன்மீக ராசியிலே உச்ச ராசி எதுனா மீன ராசி தான். அப்போ அந்த மீன ராசி வந்து குருவுடைய தொடர்புள்ள ராசி. குரு தொடர்புக்கே வரும்போது ஆன்மீக சேவைகளும் அதிகமாக பண்ணலாம். உளவார பணிகள்லாம் பண்ணும்போது நல்ல மன தாங்கல்லாம் குறையும். மேம் இந்த 2026 மீன ராசிக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு வெற்றி வருடமாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரமும் ஆன்மீக பரிகாரங்களும் அவங்க செய்யணும்? மீன ராசிக்காரங்க இந்த குறிப்பிட்ட வருடத்தை ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக வந்து நான் மாற்றிக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணால் மாற்றிக்க முடியும்? கம்பளி தானம் பண்ணணும். முதியோர் இல்லம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து ஆதரவற்ற முதியோர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கம்பளிகள் வாங்கி எல்லாம் பெட்ஷீட்ஸ் வாங்கி தானம் பண்ணுறது. சம்மர் சீசனாக இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு சோப்பு அல்லது அவங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறது. வின்டர் சீசன்னா கம்பளி வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. பெட் ஸ்ப்ரெட்ஸ் வாங்கி கொடுக்குறது, தலையணை வாங்கி கொடுக்குறது, அவங்கள கம்ஃபர்ட்டாக அவங்க உடம்பை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிற பொருட்களை வாங்கி கொடுக்குறது. ரொம்ப கால் வலிக்குதுங்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு உபகரணம். அல்லது முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களோட மருத்துவ செலவில் ஒரு பாட்டுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்களை மீனராசிக்காரங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் போக வேண்டாம். வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அன்பாக பார்த்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய நல்ல ரிலீஃப். ஏன்னா முதுமை கிரகம் சனி ராசியிலே இருக்கும்போது முதியோர்களை கொஞ்சம் கேர்டேக் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது மேம்? மீன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம், டெய்லி திருப்புகழ் கேட்கணும்.
திருப்புகழில் இவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் விளக்கங்கிறது திருப்புகழில் இருக்குது. திருப்புகழ்கள் விளக்க நூல்கள்னே நிறைய நூல்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு லைஃப்பில் இந்த சமயம் உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி என்ன பிரச்சனையை அண்டர்கோ பண்ணிக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த பாடலை சூஸ் பண்ணி டெய்லி படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, கேட்குறது, இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரிலீஃபு. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு பூஜை செய்யுங்க. திருவிளக்கு பூஜைங்கிறத பெண்கள் செய்கிறது நல்லது. ஆண்களாக இருக்கிறீங்கன்னா ஒய்ஃபோடு சேர்ந்து அந்த விளக்கு பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயங்களையுமே நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நல்லாயிருக்கும். மேம், இந்த 2026 மீன ராசிக்காரர்கள் ஒரு முறையாவது இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்வில் இனி ஏறுமுகம் தான் அப்படின்னா அது எந்த கோவில்? 2026 மீன ராசிக்காரங்க திருச்செந்தூர், திருச்செங்கோடு இந்த 2 கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. திருச்செந்தூர் முருகனுக்கு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி செய்யும். இந்த 2 கோயிலில் ஒரு கோயிலுக்கு வருடத்தில் அந்த முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப நல்லது. 2026 மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. பொதுவாக 2026 உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல துவங்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை 12 ராசிக்காரங்களும் சந்திக்க போகிறாங்க, எதில் அவங்க கவனமாக இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 செய்ய வேண்டிய வாழ்வியல் ஆன்மீக பரிகாரங்கள் என்ன, போக வேண்டிய திருத்தலம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு 2026 எப்படி கையாளணும் அப்படிங்கிறதற்கான ஒரு கையேடாக இந்த காணொளி இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவ்யா. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.